என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசி கருத்து கட்டமைச்சிட்டாங்க. எப்படின்னா, நாடு கடந்த நிறுவனங்கள், பிரம்மாண்டமான கார்ப்பரேட் கம்பெனிகள், இவர்களால் தான் நாடு முன்னேறும் என்று அல்ல. அது வேற விஷயம். இந்த பிரச்சனையிலேயே ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் சொல்லுது, நல்ல ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொற்கள் வளர்ச்சி பற்றி பேசும்போது பயன்படுத்தப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுது. கடன் கொடுக்கிற அல்லது கொடை அளிக்கிற சர்வதேச நிதி நிறுவனங்கள் நல்லாட்சியை ஒரு நிபந்தனையாக முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அதெல்லாம் போய் நல்லாட்சி ஒத்துக்கிறோம் நம்ம. ஐநா அப்படின்றதுங்க, இட் இஸ் எ டூல், இட் இஸ் எ டூல் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கார்பரேட்ஸ். இதெல்லாம் நம்ம மறக்கவே வேணாம். நம்ம வந்துட்டு இப்போ இலங்கையில போர் நடந்துச்சு, அந்த ஒரு விஷயத்துல தெரியல ஐநாவுடைய யோக்கியதை. ஐநா என்ன உண்மையாவா இருக்கு? யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் பிளான் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்குங்களே, அர்பன் டெவலப்மெண்ட். எந்த இடத்துலயாவது சென்னை சிட்டில யுஎன்டிபினாலே ஒரு ஒரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு மாதிரி ஒண்ணு உருவாயிருக்குன்னு சொல்லுங்க. ஆனா எவ்வளவு தின்னு இருக்கிறாங்க தெரியுங்களா? எய்ட்ஸ் ஒழிப்புன்னு சொல்லிட்டு அதுவும் ஐநாவுடைய ஃபண்ட் தான். எவ்வளவு தின்னு இருக்காங்க தெரியுங்களா? எவ்வளவு சில்ட்ரன் டெவலப் பண்ணிருக்காங்க. நடந்திருக்கலையாங்கிறது வேற, அது சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா பின்னால இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலுங்க ஐயா. அவங்களுடைய யூஎன் அப்படின்ற அந்த ஒரு பாடி, இட் இஸ் a failed one. ஆனா இன்னும் அது டிக்ளேர் ஆகல. அதாவது என்னன்னா, மானியங்களை ரத்து பண்ணுன்றாங்க, குழந்தைகள், முதியோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு எந்த சலுகையும் கூடாதுன்றாங்க, விவசாயிகளுக்கு மானியமே கொடுக்க கூடாது. ஒரே ஒரு விஷயம், நீங்க விவசாய உற்பத்தி மத்ததெல்லாம் பத்தி ஐயா பேசினாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, இன்ன வரைக்கும் இருக்கிற பிரைம் மினிஸ்டர், விவசாயத்தை விட்டு வெளியேறுங்க. பிளண்டா சொன்னாரு. பல விஷயங்கள் சொல்றாங்கன்றதோட பின்னணிக்கு நீங்க அரசினுடைய விவசாய கொள்கை எப்படி இருக்கு, யாருக்கு சாதகமாக அதை பேசுறாங்க, நாடு வந்துட்டு நம்ம பல விவாதங்கள் பேசியிருக்கோம். இப்ப வந்து இல்ல ஒரு விஷயத்தை நம்ம பேசாத நான் இப்ப சொல்றேன். இந்த நாடு உணவு தன்னிறைவுக்காக அயல் நாடுகளிலிருந்து உணவை இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டினுடைய அரசு இதுக்காரம் உழைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் முக்கியம். சரி, நல்லாட்சி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அரசு சார்ந்த ஒரு விஷயமாக மட்டுமே பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து தனியார் துறையும் குடிமை சமூக அமைப்புகளும் அவங்களும் கூட மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு அதே ஆணையம் தான் சொல்லுது. ஏசியா அண்ட் பசிபிக் கண்ட்ரீஸுக்கான ஐநாவின் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன் தான் சொல்லுது. நீங்க அந்த குடிமை சமூக அமைப்புகளும் மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா, ஒரு அக்கௌண்டபிலிட்டியா எல்லா லெவல்லையும் செட் பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப ஐநாவை குறை சொல்றதுனாலயோ இல்ல உலக பொருளாதாரத்தை நம்ம ஏத்துக்கிட்டதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருதுங்கிறதோ, பிளேமை வந்து ஒரு இதை வந்து அடுத்தவங்க மேல போடுறது, எதை நம்ம அந்த இதுல இருக்கக்கூடாது. நம்மளுடைய அரசு நிர்வாகமோ ஒரு கொள்கை திட்டமோ எல்லாமே ஊழல் பயப்பட்டதாக இருக்கு, பெரிய அளவில் ஊழல். இப்போ ஒரு மக்கள் நல திட்டம் எதை எடுத்துக்கிட்டாலும் அது போய் மக்களை சேருவதே இல்லை. ஆனா அந்த இதுல வந்து பெரிய அளவில் ஊழல் நடக்குது. அப்ப இந்த நிர்வாக கட்டமைப்பு தான் பிரச்சனையா இருக்கே தவிர, அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எந்த அளவில் ஊழலில் ஈடுபடுகிறார்கள், இவர்களுடைய நேர்மையற்ற தன்மையினால தான் இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா அதை அட்ரஸ் பண்ணாம ஐநா மேலையும் உலக பொருளாதாரத்தையும் குறை சொல்லி நமக்கு இதே இல்லை. ஏன் நம்மளால இவ்வளவு பெரிய ஃபெயிலியரை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு நிலையிலும் ஊழல் பெரிய அளவில் தலைவிரித்தாடுகிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் ஊழல் பயப்பட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள் தான் முக்கியமான பிரச்சனை. அதைத்தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். நேஷனல் எக்கானமி அப்படின்ற ஒரு பாலிசி இருக்குங்களாங்க, காந்தி சொன்னார். நேஷனல் எக்கானமி இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரம், வளம், மக்களினுடைய வாழ்க்கை, இதை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடியது. நீங்க ஒரு கொள்கையை நீங்க வகுத்துக்கல. இன்னைக்கு வந்துட்டு எக்கானமி அப்படின்னம்னா இட்ஸ் குளோபல், இண்டஸ்ட்ரினா இட் இஸ் குளோபல். எல்லாமே நீங்க குளோபலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஐநாவை வந்துட்டு அது ஒரு அங்கமா இல்லாம பார்த்துட்டு அது அங்கம் இல்ல, அது வேற, அது குறை சொல்றதுனால அப்படி இல்லை. இது விஷயம் இது பாருங்க, the fundamental basis for corruption is the policy that has been declared by this government. இதை யாரு சொன்னா? அயன் ஓர் பாலிசி எடுக்கக்கூடிய அந்த சுரங்க கொள்கை இருக்குது, இதுவே ஒரு கொள்ளைக்கான கொள்கைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய JSW ஸ்டீல்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் மும்பைல உட்கார்ந்து சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? மன்மோகனுக்கு ஏன் கோபம் வரல? ஏன் இந்த நாட்டினுடைய பெரிய பொருளாதார மேதைகள்லாம் அவனை கேள்வி கேட்கல? ஏன் கேட்கலன்னா எல்லோரும் ஏதாவது ஒரு விடயத்துல அதுல இருக்காங்க. இட் இஸ் நாட் கரப்ஷன். பொருளாதார ரீதியில ஒண்ணே ஒண்ணு, WTOல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் இப்ப வால்மார்ட்டை நம்ம எதிர்க்கிறோம்.
சைனாவில் அதை அக்செப்ட் பண்றாங்க. சைனா ஏன் அக்செப்ட் பண்றாங்கன்னா, இங்க விளையிற விளைபொருட்கள்ல 70% நீ உள்ளூர்ல தான் வாங்கணும் அப்படிங்காங்க. இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கிறது 30% வாங்கினா போதும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாடு விவசாயத்துறையில எவ்வளவு வளர்ச்சி பெறுதோ அதுக்கு தகுந்தபடிதான் எக்கனாமிக் ரிலேட்டட் ஆகும். உதாரணத்துக்கு 67ல ஒரு டாலர், ஒரு யுஎஸ் டாலர் ₹1. சரி, அந்த விவரங்கள் ரைட்டு. நீங்க 2 பேரும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது மதச்சார்பின்மை, மதவாதம், சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, தலித்தியம், பெண்ணியம், எந்த கொள்கையையும் யாரும் நீங்க பேசாதீங்க, இருக்கிறத ஏத்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த நிர்வாகம், நல்ல நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு பின்னால, அதை முன்னிறுத்தக்கூடிய அரசியலுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியலா? இல்ல அவ்வாறு சொல்லப்பட்டால் அது மிக மிக தவறு. இல்ல அவ்வாறு சொல்லப்பட்டால் இல்ல, நீங்க வந்து இந்த மாதிரி நல்லாட்சி, நல்ல நிர்வாகம், இதை தவிர மற்றபடி கொள்கைகள் எல்லாம் பற்றி யாரும் கவலைப்படல அப்படின்னு ஒரு தியரியை ஃப்ளோட் பண்ணி உங்க மனசுல, மக்களுடைய மனசுல பதிய வைக்கிறாங்கல்ல, அதற்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு? அதுக்கு பிறகுதான் உலகமயல் அரசியல் இருக்குது, முதலாளித்துவ அரசியல் இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களின் அரசியல் இருக்கிறது. தொடர் நம்ம ஐயநாதன் சொன்னதுல நான் உடன்படுறேன், அந்த கருத்துக்களோடு நான் உடன்படுறேன். இப்ப நீங்க இந்தியாவில் மதசார்பின்மை இல்லாமல் இந்தியாவா இருக்குமா? முடியாது. இந்தியாவில் ஜனநாயகம் இல்லாவிட்டால், அதுல சமூக ஜனநாயகம் இல்லாவிட்டால் இந்தியாவா இருக்குமா? பொருளாதார ஜனநாயகம் இல்லாவிட்டால், அதை நோக்கி நாம் பயணிக்காவிட்டால் இந்தியா ஒன்றுபட்டு இருக்குமா? நான் கேட்கிறேன். நான் சொல்ல வந்தேன், எனக்கா எந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் ஒரு நிர்வாகத்திறனில் மட்டுமல்ல, அதன் சுயசார்பில், சுதேசியில் அடங்கியிருக்கிறது. நீங்க சோவியத் யூனியன் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றதற்கு சுயசார்பு தான். சீனா பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றதற்கு சுயசார்பு தான். இந்தியாவும் ஆரம்ப காலங்களில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றது சுயசார்பு தான். அந்நிய மூலதன முதலீடுகளால் நம்முடைய நாடு முன்னேறல, அந்த நோக்கம் அவர்களுக்கு இல்ல. அப்படின்னா அவர்கள் மூலதனம் எங்க கொண்டு போனா ஆப்பிரிக்காவில் கொண்டு போகணும். ஆப்பிரிக்காவில் 2% கூட இல்ல மூலதன முதலீடுகள். பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. சந்தை, இது வாங்கும் சக்தி இருப்பதால் சந்தையை தேடுகிறார்கள். லாபம் என்கிற அந்த பொறிக்குள் நாம் சிக்கிவிட்டோம், அவ்வளவுதான். நீங்க கொள்கைகள் பேசுறவங்க தான் வந்து இந்த ஸ்டேட்டஸ் கோவை கேள்வி கேட்கறாங்க. சோ மாற்றம்ங்கிறதுக்கு அடிநாதமாக இருக்கக்கூடியது கொள்கை. அது சமூக நீதி கொள்கையா இருக்கட்டும், சமத்துவ கொள்கையா இருக்கட்டும், வேற எல்லா கொள்கைகளாகவும் இருக்கட்டும். அதனாலேயே வந்து ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்லோகன்ஸை முன்வைக்கிறாங்கிற பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க இப்ப ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னீங்க. சமூக நீதியில ஆரம்பிச்சு, பெண்ணியத்துல ஆரம்பிச்சு, எல்லாமே சிறந்த நிர்வாகம்ங்கிறது, இது எல்லாம் இருந்தா தான் சிறந்த நிர்வாகம். அப்ப இந்த கொள்கைகளை வந்து ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கிற தலைவரும் கட்சியும், ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக், ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை செய்யாத ஒரு தலைவரும், ஒரு கொள்கை சார்ந்த ஒரு தலைவர் இருந்தார்னா அவரால் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியும். நம்மளுடைய அரசு எடுத்திருக்கிற இந்த கடந்த 10 வருடங்களை நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய அரசோட கொள்கை திட்டங்கள் எல்லாமே ஊழல் சார்ந்த, ஒரு பெருமுதலாளிகள் சார்ந்த ஒரு திட்டங்களாக இருக்கும்போது, அது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களா இருந்தா கூட மக்களுக்கு போய் சேர்வதில்லை. அப்ப இந்த பிரச்சனைகள் நம்மளுடைய கொள்கை திட்டங்கள், நாம் அமல்படுத்தக்கூடிய அந்த கொள்கை பாலிசியில தான் இருக்குது. அப்ப நம்மளுடைய பிரச்சனைகள், நாம என்ன தப்பு பண்றோங்கிறத நம்ம இது பண்ணாம, நம்ம அடுத்தவங்களை இது ஜியோ பாலிட்டிக்ஸ்னால வருது, இல்ல ஒரு குளோபல் இதனால, எக்கனாமிக்ஸ்னால வருதுங்கிறதெல்லாம் வந்து அடுத்தவங்க மேல சொல்ற ஒரு இதா தான் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை